2 நாட்களாக போனை எடுக்காமல் இருந்த இளைஞர் கை கால்கள் கட்டப்பட்டு வீட்டுக்குள் சடலமாக கிடந்த கொடூரம். நண்பர்களே இளைஞரை கொடூரமாக கொலை செய்த பயங்கரம். கொலைக்கு பின் சடலத்தின் அருகில் அமர்ந்து கொண்டு மது குடித்து குதூகலித்த கொலையாளிகள். கூடவே சுற்றி திரிந்த இளைஞரை நண்பர்களே கொன்றது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? வெளியூர்ல இருந்து சென்னையில் உள்ள தன்னோட தம்பி பாபுவுக்கு போன் பண்ணி இருக்காரு இளைஞர். 2 நாளா தொடர்ந்து கால் பண்ணியும் பாபு கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்க வேண்டாம்னு நினைச்ச பாபுவோட அண்ணன் தன்னோட தம்பி ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பாபு தங்கி இருக்கிற வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லி இருக்கார். அடுத்த கொஞ்ச நேரத்துல பாபுவோட ஃப்ரெண்டும் சோழவரத்துல உள்ள வீட்டுக்கு போனப்ப வீட்டு கதவு வெளிப்பக்கமா பூட்டி இருந்திருக்கு. அதை பார்த்தவரு ஒருவேளை பாபு வெளியில எங்கேயாவது போயிருப்பானோன்னு யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறப்ப வீட்டுக்குள்ள ஃபேன் ஓடுற சத்தம் கேட்டிருக்கு. உடனே பாபுவோட ஃப்ரெண்ட் ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காரு. அப்போ பாபு கட்டில்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரி உருவம் தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்ததும் பதற்றமான பாபுவோட ஃப்ரெண்ட் போலீஸுக்கும் பாபுவோட அண்ணனுக்கும் தகவல் கொடுத்திருக்கார். அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க பூட்டியிருந்த கதவை உடைச்சு உள்ளே போய் பார்த்தப்போ அங்க பாபு கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காரு. பாபுவை அந்த கோலத்துல பார்த்ததும் ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காங்க. அதுக்கு பிறகு பாபுவோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பின போலீஸ் பாபுவை இப்படி பண்ணது யாரு, கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. ரெடியில் செங்குன்றத்தை சேர்ந்தவர் தான் 17 வயசான இளைஞர் பாபு. சோழவரத்துல தங்கி வெல்டிங் தொழில் பார்த்துட்டு இருந்த பாபு கடைசியா யார்கிட்டலாம் அடிக்கடி பேசியிருக்காரு, அவரோட செல்போன் எண்ணுக்கு கடைசியா பேசின நபர் யாருன்னு ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுல சில நாட்களுக்கு முன்னாடி பாபு வீட்டுக்கு 17 வயசுல 4-5 இளைஞர்கள் வந்ததும் ஒரு நாள் தங்கி இருந்து மறுநாள் கிளம்பினதும் தெரிய வந்துச்சு. கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசி பயன்படுத்துற பழக்கம் பாபுவுக்கு இருந்திருக்கு. அதோட அதை சேல்ஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. போலீஸ் ஸ்டேஷன்கள்ல பாபு மேல கஞ்சா விற்பனை செஞ்ச வழக்கம், அது சம்பந்தமா பணம் கொடுக்கல் வாங்கல பலரோட தகராறு இருந்த வழக்கம் பதிவாகி இருக்கு. ஆனாலும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதையோ சேல்ஸ் பண்றதையோ பாபு நிறுத்துற மாதிரி தெரியல. இதுக்கு இடையில தான் 25ஆம் தேதி 4-5 நண்பர்களை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு பாபு. வேலையை முடிச்சிட்டு வந்து வீட்டுல உட்கார்ந்து மது குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறதுன்னு போதையிலே இருந்திருக்காரு பாபு. அந்த கும்பல்ல இருந்த எல்லாருமே போதைப் பொருள் விற்கிறதாகவும் அவங்களுக்குள்ள ஏற்கனவே போதைப் பொருள் விற்கிறது தொடர்பா அடிக்கடி சண்டை வந்திருக்கதாகவும் சொல்லப்படுது. அப்படித்தான் 25ஆம் தேதி நைட்டும் வாக்குவாதம் வந்ததா தெரியுது. அப்போ நண்பர்கள் ஒன்னு சேர்ந்து பாபுவோட கை கால்களை கயிற்றால கட்டி போட்டு கண்மூடித்தனமா தாக்குனதுல பாபு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டார். கூடவே இருந்த நண்பனை அடிச்சு கொன்னது மட்டுமில்லாம சடலத்துக்கு பக்கத்துல கும்பலா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு போலீஸ்ல சிக்காம இருக்கணுங்கிறதுக்காக வீட்டு கதவை வெளிப்பக்கமா பூட்ட போட்டு பூட்டிட்டு அங்க இருந்து அந்த கும்பல் எஸ்கேப் ஆகி இருக்கு. 2 வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வர்ற தம்பி நிறைய வேலை போல, அதனாலதான் வரவே இல்லைன்னு பாபுவோட அண்ணன் அமைதியா இருந்திருக்கார். அதோட பாபு தன்னோட அம்மா கிட்ட அடிக்கடி போன் பேசவும் மாட்டாராம். கஞ்சா போதைக்கு அடிமையானதால பாபு தனியாவே வீடு எடுத்து தங்கி வந்ததாகவும் சொல்றாங்க. அதனால பாபுவோட அம்மா மகனை தேடவே இல்லை. இந்த சூழல்ல பாபுவோட அண்ணன் பாபுவுக்கு 2 நாட்களா போன் பண்ணியிருக்காரு. தம்பி கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லாததால பாபுவோட ஃப்ரெண்டை விட்டு வீட்டுக்கு போய் பார்க்க சொன்னப்ப பாபு வீட்டுக்குள்ள கொலை செய்யப்பட்டு கிடந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அடுத்து அங்க போன போலீசார் பாபுவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கு மத்தியில சம்பவத்தன்னைக்கு இளைஞர் கூட யாரெல்லாம் இருந்தாங்க, பாபுவை தாக்கி கை கால்களை கட்டி கொலை பண்ணதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அதுல பாபு கூடவே சுத்திட்டு இருந்த 4-5 இளைஞர்களுக்கு தொடர்பு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து இந்த இளைஞர்களை எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.
முழுமையான விசாரணை நடைபெற்று முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு சிறையில் அடைக்க முடியும்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க.